யாரு சொன்னா என் புள்ள காதலிக்கிறான்னு? உன் புள்ளையோட முதலாளி மகேஷ் தம்பி தான் சொன்னாரு. அங்கிள் நீங்க வாங்க, வாஷ்ரூம் போய் கிளீன் பண்ணிக்கலாம். என்ன தம்பி இங்க கூப்பிட்டு வந்திருக்கீங்க? அங்கிள், நான் ஒன்னு சொன்னா நீங்க தப்பா நினைச்சுக்க கூடாது. அப்படி என்ன தம்பி சொல்ல போறீங்க? உங்க பொண்ணுக்கு நீங்க அன்புக்கு பதிலா நீங்க ஏன் வேற ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க கூடாது? என்ன தம்பி இப்படி சொல்றீங்க? என் மாப்பிள்ள தவசி தங்கம். தவசியா? அது அவனுக்கு நாங்க வச்ச செல்ல பேரு. அவனை விட என் பொண்ணுக்கு வேற யாரு பொருத்தமானவனா இருக்க முடியும்? அதுவும் இல்லாம சின்ன வயசுலயே என் பொண்ணு துளசி தவசிக்கு தான் பெரியவங்க நாங்க எடுத்த முடிவு. அங்கிள், எப்போ சின்ன வயசுல எடுத்த முடிவு. அப்ப அவங்க ரெண்டு பேருக்கும் மேரேஜ பத்தி என்ன பெருசா ஐடியா இருக்கும் சொல்லுங்க? ஒவ்வொரு நாளும் மனுஷங்க மனசு வேற மாதிரி மாறிக்கிட்டே தான் இருக்கு. இத்தனை வருஷத்துல அவங்களுக்குன்னு ஏதாவது ஆசை மனசுல வந்திருக்காதா என்ன? அத பத்தி யோசிக்காம சம்பந்தப்பட்டவங்களை கேட்காம இந்த மேரேஜை நீங்க அரேஞ்ச் பண்ணிருக்கீங்க. இது பெரிய ப்ராப்ளம்ல தான் போய் முடியும்னு நினைக்கிறேன். தம்பி, நீங்க சுத்தி வளைச்சு சொல்றீங்க. என்னன்னு நேராவே சொல்லுங்க. அங்கிள், அன்பு வேற ஒரு பொண்ணை லவ் பண்றான். அந்த பொண்ணு மேல உயிரே வச்சிருக்கான். சின்ன வயசுல உங்க குடும்பத்துக்கு வாக்கு கொடுத்ததால அன்பு அம்மா அவனுக்கு இந்த மேரேஜ்ல விருப்பம் இருக்கா இல்லையான்னு கேட்காம உங்களை வர வச்சு எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணிருக்காங்க. அவனை ரொம்ப கட்டாயப்படுத்தி தான் இதெல்லாம் அவங்க அம்மா பண்றாங்க. அவன் ரொம்ப நல்லவன். யார் மனசும் காயப்படக்கூடாதுன்னு அவனோட கஷ்டத்தை வெளியே சொல்லாம மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு தவிச்சுக்கிட்டு இருக்கான் அங்கிள். அவன் லவ் பண்ற பொண்ணோட சந்தோஷமா வாழ்றத தவிர அவனுக்கு லைஃப்ல பெருசா எந்த ஆசையுமே இல்ல. அந்த ஒரு விஷயமாவது அவன் ஆசைப்பட்ட மாதிரி நடக்கட்டுமே அங்கிள். நீங்க இன்னைக்கு கட்டாய கல்யாணம் பண்ணி வச்சா பாதிக்கப்பட போறது அன்பு மட்டும் இல்ல, உங்க பொண்ணு துளசியும் தான். மனசுக்கு பிடிக்காத வாழ்க்கை முழுக்க அவங்களுக்கு வேதனையை மட்டும் தான் தரும். அந்த வேதனையை அவங்களுக்கு கொடுக்க வேண்டாம் அங்கிள். ஏங்க, யாரோ மாப்பிள்ள வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணதா சொன்னதாவே இருக்கட்டும். வயசு கோளாறுல எல்லாரும் செய்யறது தானங்க இது. அதுக்காக பெரியவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருக்கோம். அத பத்தி யோசிக்க மாட்டீங்களா? நம்ம பொண்ணு வாழ்க்கை முக்கியம் இல்லையா? மாப்பிள்ள மேல உயிரையே வச்சிருக்காங்க. அவ மாப்பிள்ள மேல உயிரே வச்சிருக்கான்னா என்ன பண்ண சொல்ற? அதுக்காக நம்ம பொண்ணையே பிடிக்காத ஒருத்தனுக்கு கட்டி கொடுக்க முடியுமா? ஆசைப்பட்டவன் கிடைக்கலன்னா 2 நாள் அழுவா, அழுதுட்டு போகட்டும். இன்னைக்கு நம்ம சௌரியத்துக்காக கட்டி கொடுத்துட்டு காலம் முழுக்க தன்னை பிடிக்காத ஒருத்தன் கூட அவளை வாழ சொல்றியா? மாப்பிள்ள விரும்பின பொண்ணா கல்யாணம் பண்ணிக்க முடியலையேன்னு காலம் முழுக்க அவரும் நொந்து நம்ம பிள்ளையும் நொந்து, அந்த கொடுமை நம்ம பொண்ணுக்கு வேண்டாம். அண்ணே, அதெல்லாம் பொய்ன்னு. என் புள்ள யாரையும் காதலிக்கல. அவன்கிட்ட 1000 தடவை கேட்டதுக்கு அப்புறம் தான் நான் இந்த முடிவையை எடுத்தேன். அப்புறம் ஏன் இப்ப சம்மதம் இல்லைன்னு சொல்றாரு? அண்ணே, அவன் இப்போதைக்கு கல்யாணம் வேண்டான்னு தள்ளி போடுறதுக்காக ஏதேதோ நாடகம் ஆடுறான். மத்தபடி அவனுக்கு எந்த பொண்ணு மேலயும் விருப்பம் எல்லாம் இல்லன்னு. அத மாப்பிள்ளைய சொல்ல சொல்லு. அதான் பிரச்சனைன்னா எத்தனை வருஷம் ஆனாலும் சரி நாங்களும் என் பொண்ணும் காத்திருப்போம். டேய், கேக்குறாங்கல்ல, சொல்லுடா. நீ சொன்னதெல்லாம் பொய்ன்னு சொல்லுடா. இல்ல, மாமா சொன்னதுதான் உண்மை.
வேற ஒரு பொண்ணை லவ் பண்றேன். என்னடா எல்லாருமா சேர்ந்து என்ன முட்டாளாக்க பாக்குறீங்களா? சொல்லுடா, யார நீ லவ் பண்ற? சொல்லுடா. லலிதா, என்னம்மா பண்ற? இத பாருங்க, நீங்க யாரும் இதுல தலையிடாதீங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். டேய், எல்லாரும் முன்னாடியும் என் மானத்தை வாங்கிட்டியடா, பாவி பாவி. நீ அப்படியே இல்லடா, பாவி. அவ்வளவுதான் உனக்கு. நீ யாரடி என் குடும்ப விஷயத்துல தலையிடறதுக்கு? போடி வெளியே. அவ போக மாட்டா. அவளும் நம்ம குடும்பத்துல ஒருத்தி தான். ஏன்னா நான் அவளை தான் லவ் பண்றேன்.